இந்த சின்ன பையன் ஒரு மெட்டல் பிளேட் எடுத்து அங்க இருக்கிற ஒரு இரும்பு வேலி மேல தூக்கி அடிக்கிறான். பார்த்தா அதுல ஹை வோல்டேஜ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரிக் வேலி தான் இந்த ரெண்டு சின்ன பசங்களையும் ஒன்னு சேர விடாம தனித்தனியா பிரிக்குது. ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இந்த பையன் வேலிக்கு அந்த பக்கம் இருக்கிற பையனை பார்த்து, உங்களை எதுக்கு இந்த வேலியை விட்டு வெளியில அலோ பண்ண மாட்டாங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவன் அதை கேட்ட அந்த பையன் பயங்கர ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பையன் போட்டிருக்கிற கோடு போட்ட யூனிஃபார்மை பார்த்துட்டு அதை பைஜாமான்னு நினைச்சுக்கிறான். அப்புறம் அடுத்த நாள் அந்த பையன் அவன் வீட்டில் இருக்கிற ஃபுட் எல்லாம் ஒரு பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்து இந்த ஜூஸ் பையன் கிட்ட கொடுக்குறான். அவனும் அதை வாங்கி வயிறார சாப்பிடுறான். இப்படியே இவனுங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறானுங்க. அப்ப திடீர்னு ஒரு விசில் சத்தம் கேக்குது. அதை கேட்ட உடனே அந்த ஜூஸ் பையன் அங்க இருந்து ஒரு ட்ராலியை தள்ளிக்கிட்டு வேகமா ஓடிடுறான். இப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பையன் அந்த இடத்துக்கு ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு வேகமா ஓடி வரான். கிட்ட வந்த உடனே இந்த பையன் இவன் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் மாதிரியே ஒரு யூனிஃபார்ம் எடுத்துட்டு வந்து இவங்கிட்டையும் கொடுக்குறான். அதை வாங்கி இவன் போட்டுக்கிட்டு அந்த மண்வெட்டி வச்சு அந்த வேலிக்கு அடியில பள்ளம் தோண்டி அது வழியா பொறுமையா பூந்து இந்த பக்கமே வந்துடுறான். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற ஜெர்மன் சோல்ஜர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா கைதிகளையும் ஒரு இடத்துல கூட்டிட்டு போய் அடைச்சி அந்த ரூம்குள்ள பயாலஜிக்கல் வெப்பனை கொட்டி விட்டுறாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில அந்த ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பையனுடைய அப்பா ஓடி வந்து கதறி அழுவுறாரு. ஏன்னா அவருடைய பையனும் அந்த கைதிகளோட சேர்ந்து செத்து போயிட்டு இருப்பான்.